இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச். ஸோ இது வந்து சிம்பிளாக அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்னு சொல்லுவாங்க. இது கல்பாக்கம்ல அமைஞ்சிருக்கு. அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அண்ட் இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் இதில் கேட்டிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் வந்து ஒரு 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதனால் இதோட ஸ்கேல் ஆஃப் பேயும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் படி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட் தான். ஸோ நம்ம June 1 அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளை பண்ண நினைக்கிறவங்க நம்ம டேரெக்டாக வெப்சைட் போய் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா June 30. ஸோ June 30 வரைக்கும் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு பி to following post in the Department of Atomic Energy situated across the country. ஸோ இது வந்து சென்னை, அப்புறம் அதாவது சென்னை மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். இதெல்லாம் இந்த MBBS முடித்தவங்க, அந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி யாராவது வீடியோ பார்த்திங்கன்னா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது PDF ஃபைல் இன்கேஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட டெலகிராம் குரூப் இருக்குது அஃபிஷியலாக. ஸோ அந்த குரூப்பில் இந்த PDF ஃபைல் அப்லோட் பண்ணிடுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் ஃபார்மசிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அது எங்கே அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹியர் PHM 01 ஃபார்மசிஸ்ட் B. ஸோ இது வந்து ஒரு குரூப் C போஸ்ட்டு. பே லெவல் மேட்ரிக்ஸ் வந்து 5. இனிஷியல் பே வந்து 29,200 கொடுத்துருப்பாங்க. பட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால நிறைய அலோவன்சஸ் இருக்கும். ஸோ நியர்லி 45க்கு மேலே தான் வரும். வேக்கன்சி வந்து 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 25. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 25 ஃபார் அன்ரிசர்வ்ட். இதுலேயும் வந்து கம்யூனிட்டி பேசிஸில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஃபார்மசிஸ்ட் 14 வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கணும். அண்ட் போஸ்ட் கோடு வந்து PHM 01 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இனிஷியல் பே ப்ளஸ் அலோவன்சஸ் ஆஸ் டியூ அண்ட் அட்மிசபிள். ஸோ அலோவன்ஸ்லாம் இதில் வந்து ஆட் ஆகி வரும். இப்போதைக்கு கொடுத்துருக்கிறது வந்து பேசிக் பே, அதை நோட் பண்ணிக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட் அட்வர்டைஸ்டு ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த ENT, பீடியாட்ரிக்ஸ், ரேடியாலஜி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. தென் இதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா குரூப் C போஸ்ட் கீழே வந்தோம்னா இங்கே வந்து அப்புறம் நர்சஸ் இருக்குது. தென் பேத்தாலஜியில் இருப்போம். ஹியர் ஃபார்மசிஸ்ட் B குரூப் C போஸ்ட். ஸோ போஸ்ட் கோடு வந்து PHM 01. ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். வேக்கன்சி பார்த்திங்கன்னா 14 வேக்கன்சி. அதில் அன்ரிசர்வ்டில் 8 வேக்கன்சி. அப்புறம் OBCயில் 5, SCயில் 1. ஸோ 8 + 5 + 1 டோட்டலாக சேர்த்து 14 வேக்கன்சி. இதோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா HSC ப்ளஸ் 2 years டிப்ளமோ இன் ஃபார்மசி ப்ளஸ் 3 months ட்ரைனிங் இன் ஃபார்மசி. ஸோ இது வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி படித்தவங்க இந்த ஃபார்மசி ட்ரைனிங்கில் முடிச்சிருப்பாங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் அ ஃபார்மசிஸ்ட் வித் அ சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில். ஸோ ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் படி பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18 years, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 25 years ஆஸ் ஆன் த க்ளோசிங் டேட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் படி உங்களோட, அதாவது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் படி உங்களோட ஏஜ் வந்து 25 years தாண்டி இருக்கக்கூடாது. ஆனால் இதுலேயும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது, அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். தென் ஸ்கேல் ஆஃப் பே பார்த்திங்கன்னா 29,200 ப்ளஸ் அலோவன்சஸ் எல்லாமே வந்து அடிஷ்னலாக வரும். இப்போ வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து
வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிடலாம், எல்லாமே ஓகே. பட் செலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போஸ்ட் கோட் வந்து பார்க்கணும். ஸோ போஸ்ட் கோட் என்னது, PHM01. ஸோ இதுதான். The process of selection involves 3 stages. Stage 1 வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட். ஸோ ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் வந்து ஒரு 50 கொஷின் கேட்பாங்க, அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் வந்து அட்வான்ஸ்டு டெஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3ல் ட்ரேட் ஸ்கில்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரி டெஸ்ட்டுங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்க்ரீனிங். இதை பண்ணுறது மூலிமா கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதோட ஃபார்மேட் பார்த்திங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் டு கம்ப்ரைஸ் 50 MCQs. ஸோ 50 MCQ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் மேத்தமேட்டிக்ஸில் 20 கொஷின்ஸ், சயின்ஸில் 20 கொஷின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஷின்ஸ். ஸோ இது வந்து பேசிக் சயின்ஸு, ஃபார்மசி மட்டும் கிடையாது, பேசிக்கான சயின்ஸ். ஸோ 20 + 20 + 10 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து 4 சாய்ஸஸ் இருக்கும். அண்ட் இது 1 hour எக்ஸாம். இதில் ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 3 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும், அதாவது மைனஸ் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். கேண்டிடேட் ஸ்கோரிங் லெஸ் தென் 40% இன் ஜென்ரல் கேட்டகரி வில் பி ஸ்க்ரீன்ட் அவுட். 40%க்கு கீழே எடுத்தவங்களை வந்து ஸ்க்ரீன் அவுட் பண்ணிவிடுவாங்க. இது அன்ரிசர்வ்டில் ஜென்ரல் கேட்டகரி. இல்லை ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னா 30%க்கு கீழே வரவங்களை வந்து ஸ்க்ரீன் அவுட் பண்ணிவிடுவாங்க. அப்படின்னா இப்போ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, 50 கொஷினுக்கு 3 மார்க்கு. ஸோ 150 மார்க்கில் 40%. ஸோ 150ல் 50%னா 75 மார்க்கு. 40% அப்படின்னா ஒரு 60 to 65 மார்க் வரும். ஸோ 150 மார்க்கில் 60 மார்க்குக்கு கீழே எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிமினேட் ஆகிடுவீங்க. இல்லை ரிசர்வ்டு கேட்டகரினா 30% அப்படின்னா இது இன்னுமே கம்மியாக தான் வரும். லைக் ஒரு 45 மார்க்குக்கு இல்லை அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்கனாலே நீங்கள் வந்து ரவுண்டு 2க்கு போயிடுவீங்க, ஸ்டேஜ் 2க்கு. ஸ்டேஜ் 2வில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு டெஸ்ட். இந்த அட்வான்ஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஃபார்மசி டெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் கேண்டிடேட்ஸ் ஸ்க்ரீன்ட் இன் ஸ்டேஜ் 1 வில் பி அலோடு டு ஸ்டேஜ் 2. இதுலேயும் வந்து 50 MCQs வரும். ஒரு கொஷினுக்கு 3 மார்க்ஸு, ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 3 மார்க்ஸ், ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். அண்ட் இதோட டியூரேஷன் வந்து 2 hours. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 1 hour, அதுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து 2 hours. அண்ட் இதில் கேண்டிடேட்ஸ் வந்து 30%க்கு கீழே எடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் எலிமினேட் ஆகிடுவாங்க. அப்புறம் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 20%. அதாவது இதில் வந்து சேம் மார்க்ஸ் தான், 15 to 3 150 மார்க்ஸ். 150 மார்க்ஸில் 50 இல்லை 45க்கு கீழே எடுத்திருந்தாங்கன்னா ஜென்ரலில் வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ 20% அப்படின்னா 150ல் வந்து 30க்கு கீழே எடுத்திருந்தாங்கன்னா ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் ஸ்க்ரீனிங் வந்து பண்ணிவிடுவாங்க. அதாவது ஸ்க்ரீனிங்னா லைக் கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுவாங்க. இன்கேஸ் இப்போ வந்து ஒரு டை எதாவது வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து அடாப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது யார் வந்து கம்மியான ராங் ஆன்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை மேத்ஸில் யார் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இல்லை சயின்ஸில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இதை பொறுத்து ஏதாவது டைம் வந்துச்சுன்னா அதை வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் ப்ளீஸ் நோட் தட் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வில் பி கண்டக்டட் இன் சிங்கிள் செஷன். அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுமே நம்ம வந்து ஒன்றா தான் எழுத வேண்டியிருக்கும். டோட்டலாக வந்து 3 hours எக்ஸாம் வந்து எழுத வேண்டியிருக்கும். இதில் ஸ்டேஜ் 1ல் எலிமினேட் ஆனவங்கள ஸ்டேஜ் 2 பேப்பர் பார்க்க மாட்டாங்க. இல்லை பாஸ் ஆனவங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து வரும். ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸ் அட்வான்ஸ் டெஸ்ட் வில் பி எவாலுவேட்டட் ஒன்லி. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 ட்ரேட் ஸ்கில்ஸ் டெஸ்ட். ஸோ இதில் வந்து என்ன டைப் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இது வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் மூலிமா தான் இங்கே வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்லேருந்து அந்த 14 பேர் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க பேஸ்ட் ஆன் த மெரிட் லிஸ்ட். அதாவது இப்போ ஸ்டேஜ் 2 தாண்டினதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் வரும். அங்கேருந்து தான் இந்த ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க.
நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. இப்போது வந்து 14 பேர் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னா 4 to 5 டைம்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து இதில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வருவாங்க. அப்படின்னா மீனிங் என்னென்னா, இப்போ வந்து 14 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ 14 × 4 அந்த கவுண்டில் தான் இந்த கேண்டிடேட்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது 4ல் ஒருத்தங்களுக்கு ஜாப் கிடைக்கிற மாதிரி தான் இந்த ட்ரேட் ஸ்கில்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஆன் அ கோ நோ கோ பேசிஸ். ஸோ கோ நோ கோன்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து எப்படி இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, இல்லை என்ன மாதிரியான டெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை பற்றி மேபி தெரிஞ்சதுன்னா நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கேண்டிடேட்ஸ் கிளியரிங் ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் அண்ட் எம்பேனல்ட் இன் ஆர்டர் ஆஃப் மெரிட் லிஸ்ட் ஆன் மார்க் செக்யூர்ட் இன் ஸ்டேஜ் 2. ஸோ இதில் செலக்ட் ஆனவங்களை வந்து இந்த ஸ்டேஜ் 2ஓட மார்க் பேசிஸில் அவங்களோட நேம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் ஜென்ரல் கேட்டகரி இருந்தாங்கன்னா நோ ரிலாக்ஸேஷன், அதாவது ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள் ஆகாது. கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு SC ST, ஸோ இதில் இருக்கவங்களுக்கு 5 years ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது 25 + 5 30 years இருக்குது. ஸோ SC STயில் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 30 years வரைக்கும் இருக்கலாம். இல்லை OBC கேண்டிடேட் அப்படின்னா 25 + 3 years ரிலாக்ஸேஷன் 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி இருந்துச்சுன்னா 10 years வரைக்கும், அதாவது 25 + 10 35 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இல்லை இதை தவிர வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒர்க் பண்ணவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கே தனியாக ஒரு PDF கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் விடோ இல்லை டிவோர்ஸ்டு உமன் இல்லை ஜுடிஷியலி செப்பரேட்டட் உமன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அன்ரிசர்வ்டில் இருக்கவங்களுக்கு 35, இல்லை OBC கேட்டகரியில் 38, இல்லை SC ST கேட்டகரியில் 40 years வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் விடோ, டிவோர்ஸ் ஆர் செப்பரேட்டட் உமன். ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். அவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுற போஸ்ட் வந்து PHM 01 இந்த போஸ்ட் கோட் மட்டும் பார்த்தா போதும். ஃபீஸ் வந்து ₹100 ஒன்லி. கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஸ்கெடியூல்டு கேஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப், இல்லை பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, இல்லை உமன் கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அதாவது SC ST இல்லை பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இல்லை விமன் இந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணவே தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ போதுமான அளவு விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த PDF வந்து நான் அந்த டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க. அதில் பர்டிகுலராக வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னை கொடுத்துருக்காங்க, தென் கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் 3 பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த பிளேசஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதாவது இருக்குன்னு தெரியும், பட் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 3 இடங்களில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஃபார்ம் கேண்டிடேட்டுக்கு வந்து இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறப்ப இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வென் யூ ஆர் ட்ரைங் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ். இதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா June 1 June 30 வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் igcar.government.in டேரெக்டாக நீங்கள் இந்த PDFில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா கூட இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் வில் பி அக்செப்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட். ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்.
மற்றபடி முன்னாடி மாதிரிலாம் அந்த போஸ்ட்டில் அனுப்புறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அப்ளிகேஷனும் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. Candidates should read the instructions before filling the form. Candidates should keep ready for the necessary documents required. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு சொல்லி மேலே கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. வேறு வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாத்தையும் ப்ராப்பராக என்டர் பண்ணிக்கணும். டேட், டைம் அண்ட் வென்யூ ஃபார் எக்ஸாம் வில் பி இன்டிமேட்டட் த்ரூ அட்மிட் கார்டு ஒன்லி. ஸோ அட்மிட் கார்டில் வந்து எக்ஸாமோட டேட்டு, டைம், அப்புறம் வென்யூ இது எல்லாமே வந்து அட்மிட் கார்டில் கொடுத்துருவாங்க. மற்ற இடங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிக்னேச்சர், ஃபோட்டோ இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் கேண்டிடேட் மே ப்ளீஸ் கான்டாக்ட் த ஹெல்ப் டெஸ்க். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் between 9:30 to 6:30 PM மண்டே டு ஃப்ரைடே. இல்லைன்னா இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, டெக் சப்போர்ட். ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்களோட கிளாரிஃபிகேஷனை நீங்கள் மெயில் வழியாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். they will reply to you. Selection process for the post of personal interview only. ஸோ இது வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வராது. நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட்ஸ் டு பி சப்மிட்டட். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி candidates would be required to produce the certificates in original and one set of self-attested photocopy with printout of online application. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிடிஎஃபாக காட்டும். அதை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்டும், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரிஜினல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி எடுத்துக்கணும். அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர், டேட் போட்டு ஒரு காப்பியை நீங்கள் வச்சுக்கணும். அப்புறம் ஒரிஜினல் வந்து உங்களோட கையில் வச்சுக்கணும். தென் இதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் லைக் உங்களோட கான்வகேஷன், அப்புறம் மார்க் ஷீட்ஸ், அந்த மாதிரி ரிலேட்டடாக என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அப்புறம் வேலிட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்துக்கு அவங்க ப்ரூஃப் வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட மெட்ரிகுலேஷன் ஆர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் அதை வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணுறவங்க அதுக்கான ஃபார்ம், அதுக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை பார்த்துக்கோங்க. தென் டிசேபிள்டு சர்டிஃபிகேட் ஃபார் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இன் கேஸ் ஒர்க்கிங் அண்டர் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் ஆர் அட்டானமஸ் பாடிஸ். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். எனி அதர் சர்டிஃபிகேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிளைம். ஏதாவது கிளைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் வந்து இப்போ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிலது நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த ஃபார்மேட் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் திஸ் இஸ் ஆல் அபவுட் த pharmacist vacancy available at Atomic Research Center at Kalpakkam. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டிஃபார்ம் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க ஐ திங்க். ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் டிஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எதாவது ஃபார்மசி குரூப்பில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி அதிகப்படியான அளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்கும், ஐ மீன் இந்த பிடிஎஃப் ஃபைல். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஸ்டேஜ் 2ல் இந்த ஃபார்மசி கொஷின்ஸ் கேட்பாங்க.
ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் எம்சிக்யூஸ் நிறைய பார்த்துட்டு போகிறது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எம்சிக்யூஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்லே நிறைய எம்சிக்யூஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I will meet you in the next video. Until then, bye from Vasant Murugesan.